கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 42 6வது வசனம் வாசிக்கலாமா? என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது, ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலையிலும் சிறு மலையிலும் நினைக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. சங்கீதக்காரன் எழுதும்போது என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆமென். நேற்று கூட கலக்கத்தை குறித்து பார்த்தோம். என்ன கலக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருச்சபையை குறித்த கலக்கம், ஆலயத்துக்கு போய் வர முடியலையே அப்படிங்கிற கலக்கம். மீண்டும் அதே கலக்கத்தோடு தான் எழுதுறாரு. என்னன்னா, என்னால தியானிப்பதற்கு எனக்கு ஒரு இடம் இல்லை, உண்மை நினைப்பதற்கு ஒரு இடம் இல்லை, நான் உண்மை தொழுது கொள்வதற்கான ஒரு இடம் எனக்கு இல்ல. ஆண்டும் சொல்லுகிறார். அந்த மாதிரி இடம் இல்லாத நேரத்துல தாவீது அவன் சொல்றான், நீங்க எந்தெந்த மலையிலெல்லாம் ஒண்ணு நினைக்கிறேன், எங்கெல்லாம் நான் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்குங்கிறத இங்க வெளிப்படுத்தாரு. நீங்க எங்க நினைக்கிறீங்க ஆண்டவரே? இப்ப உங்க நினைப்பு என்னவா இருக்கிறது? நீங்க எங்க ஆண்டவரை நினைக்கிறீங்க? இன்னைக்கு 6 நாளும் உலகத்தோடு வாழ்கிறோம் இல்லைங்களா? 6 நாளும் உலகத்தோடு வாழ்கிறோம். 7ஆம் நாள் ஒரு நாள் ஆலயத்துக்கு வருகிறோம். ஆலயத்துக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம், சில இடங்களில் 3 மணி நேரம் தேவனை ஆராதி துதித்து தெய்வ வார்த்தை கேட்டுட்டு கடந்து போறோம். அது போதுமா? அந்த ஒரு வாரம் முழுவதும் நம்ம உலகத்தோடு வந்துட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு ஆரம்பிச்சுட்டு வரமே. இஸ்லாமிய கண்ட்ரிகள்ல வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ வாரத்தில் ஆராதனை போதுமா? 7th டேல சனிக்கிழமை ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் போதுமா? இது மட்டும் தேவராஜ்யத்தின் பிள்ளைகள் நம்மை காத்து கொள்ளுமா? மற்ற 6 நாளும் உலகத்தோடே உலகத்தின் பிள்ளைகள் கத்த சொல்றதுன்னா என்னை நினைக்கணும். அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. நான் நினைக்கிறேன்ற தாவீது சொல்லுமா, நான் நினைக்கிறேன். உண்மை எங்கெங்கெல்லாம் நினைக்கிறேன்னு சொல்றாரு பாருங்களேன். அவர் சொல்லும் பொழுது யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் உண்மை நினைக்கிறேன். அங்கெல்லாம் இருந்து அந்த மலையில இங்க இருந்துட்டு அந்த மலையில நினைக்கிறேன், அந்த மலையை நினைக்கல, அந்த மலைகளிலிருந்து தேவன் நினைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நினைவுகள் ஆண்டவரோடு கூட இருக்கணும். அதாவது நல்ல நெருங்கிய உறவு ஆண்டவருக்கு இருக்கணும். நம்ம நேற்றுக்கிழமை ஆராதிக்கிறவங்க இல்லாம எல்லா நாளும் எல்லா நாட்களிலும் தேவனை நம்ம ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். தெய்வமா இருக்கணும். உங்க மேல நினைத்து இருக்கிறாம சொல்ல உங்கள் பேரை நான் நினைத்திருக்கிறேன், அதே சம்பளத்துக்கு ஏதுவானவில்லை அப்படின்னு சொல்லுது. அப்ப ஆண்டவர் நம்ம நினைத்து இருக்கிறார், நம்ம ஆசீர்வதிப்பார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நாம ஆண்டவரை நினைக்கிறோமா இல்லையா? நன்மை செய்த தேவன், எத்தனையோ நன்மைகள், எப்படிப்பட்ட நிலையில இருந்தோம், எப்படிப்பட்ட இருந்தோம், எப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தோம், எல்லாத்தையும் மாற்றினாரே. அவரை மறக்கிறது எப்படிங்க? அவரை நினைக்காம இருக்கிறது எப்படிங்க? சில சொல்லுவாங்க, நான் அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேங்க, எங்க ஆராய்ச்சியே வர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நான் அவரை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், எழுந்தா சொல்றேன், உட்கார்ந்தா சொல்றேன். அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. சமூகத்துக்கு ஆராதிக்கணும். ஆமீன். அது ஆலயத்துல மட்டும் இல்ல, உங்க தனிப்பட்ட ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க அவருக்குன்னு ஒரு பிளேஸ் கொடுக்கணும், அவருக்குன்னு ஒரு இடம் கொடுக்கணும், அவருக்குன்னு ஒரு நேரத்தை கொடுக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப சங்கீதக்காரன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த ஆலயங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நான் உண்மை நினைக்கிறேன், இந்த இடத்துல நீ உண்மையே நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த காரியத்தை சொல்வது போல நீங்களும் நானும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு அது அடையாளமா வச்சுட்டு போகணும். எங்க அம்மா இங்க செவிப்பாங்க, எங்க அப்பா இங்க செவிப்பாங்க, என் பாட்டி, என் தாத்தா இங்கதான், என் அண்ணன், என் சித்தப்பா இங்கதான் செவிப்பாங்க என்ற அடையாளம் நமக்கு வேண்டும். இந்த நேரத்தில் செவிப்பாங்க ஒரு அடையாளம் வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதுல இந்த நாள்ல கர்த்தர் பேச இருக்கிறான்னு விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாமா? எங்க நல்ல தெய்வமே, இந்த நாள்ல எங்க கூட பேச இருக்கிறீங்க, நன்றி ஆண்டவரே. யோர்தான் மலையிலும் எர்மோன் மலையிலும் சிறு மலையில இருந்து நான் உண்மை நினைக்கிறேன்னு தாவீது சொல்றது போல நாங்களும் கூட நாங்க எல்லா நாளிலும் உண்மை நினைக்க கத்திருக்கிறது தருவீராக. ஆண்டவரே, நான் ஆலயத்துக்கு போகும்போது மாத்திரம் எங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டோம் நினைப்பதில்லை, எல்லா நாட்களிலும் உமோடு கூட உறவாட எங்களுக்கு இருப தாங்கப்பா. அதற்காக கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சந்திப்பதில் சங்கீதம் 42 சொல்லலாமா? முன்னே நான் ஜனத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே, இவரை நான் நினைக்கும் எனக்குள்ளே இந்த சங்கீத பாடலாகிய தாவீது
குறித்ததான தாகத்தோடு இருப்பாரு பாருங்களேன். ஆலயத்தை குறித்த ஒரு தாகம். நான் என்ன செய்வேன்னா, பண்டிகை நாட்கள் ஜனங்களோடு கூட அந்த கூட்டத்துல களிப்பும் துதியுமா சத்தத்தோட நான் போய் வருவேனே. இப்ப என்னால போக முடியல அப்படின்னு ஒரு தாகத்தோடு ஒரு வாஞ்சியோடு கூட ஒரு ஜெபத்தை இறைவன் எடுக்கிறார். ஒரு காரியத்தை தெரிவிக்கிறார். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? ஆலயத்தை குறித்த தாகம் நமக்குள்ள இருக்கிறதா? ஆலயத்துக்கு போய் வரணும், ஆலயத்தை பார்த்தாகணும், ஆலயத்தை நின்று ஜெபிக்கணும், ஆலயத்துக்காக ஜெபிக்கணுங்கிற வாஞ்சை நமக்குள்ள இருக்குமானால் நம்ம எப்படி இருக்குமா? மாறி போகும் சொல்லுகிற பிரகாரமே. அப்ப இன்னைக்கு பிள்ளைகளை அநேக ஜனங்களுக்கு என்ன இல்லைன்னா குறித்த தாகம் இல்லை, ஆலயத்தை குறித்து விசனம் இல்லை, ஆலயத்தை குறித்த ஆர்வம் இல்லை, ஆலயத்தை குறித்த உணர்வு இல்லை. ஆண்டவர் ரொம்ப வியாகுலப்படுகிறார். எதற்காக இவர் சிலுவையில மறிக்கணும்? எதற்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை நமக்காக கொடுக்கணும்? எதற்காக ஒரு உயிரோடு கூட எழுந்து வரணும்? எல்லாம் எனக்காக, உங்களுக்காக. ஆனால் எல்லாத்தையும் இலவசமாய் பெற்றுக்கொண்டு இவங்களுக்கு கிடைக்கும் பெரிய சாக்கியத்தை ஜாதியான நமக்கு இலவசமாய் நாம் பெற்றுக்கொண்டு இன்னைக்கு அவ்வளவு அலட்சியம். ஆலயத்து குறித்து அவ்வளவு அலட்சியம். காலதாமதமா வருவது, காலதாமதமா போவது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவு வெயிட் பண்றது. கத்துடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்க. தவிக்கும் யோசிச்சு பாருங்க. நினைக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்துவும் 12 வயதுல இப்படி பண்ணாங்க. தாய் தகப்பன் எல்லாரும் போயிருக்காங்க. வந்துட்டாங்க. இவர் மட்டும் வீட்டுக்கு வரல. ஆனா அவங்க தாயார் தேடிக்கிட்டு போறாங்க. தாய் தகப்பன் தேடிட்டு போகும்போது ராணிக்குள்ள 12 வயதில் உட்கார்ந்து வேத சாஸ்திரிகளோடு பேசிட்டு இருக்காரு. அந்த வேத பண்டிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட உட்கார்ந்து வேதத்தை குறித்து பேசிட்டு இருக்காரு. 12 வயதில் இயேசு கிறிஸ்துக்கு எதை குறித்த தாகம் இருந்திருக்கிறது? ஆலயத்தை குறித்த தாகம், வேதத்தை குறித்த தாகம். ஆலயத்தை குறித்ததான தாகமும் வாஞ்சையும் அதிகமா இருக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆலயத்துல பண்ணிருக்கலாம். நீங்க காரியங்கள் செஞ்சிருக்கலாம். லட்சியப்படுத்திருக்கலாம். ஒருவேளை கூட சில சமயங்களில் சில காரியங்கள் மாற்றி இருக்கலாம். ஆலயத்துல இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. நீங்க யாரும் அழைத்து போல, யாரை இயேசுவை பார்க்க மட்டும்தான் போறீங்க. கண்டுபிடிக்க மட்டும்தான் போறீங்க. அந்த நினைவோடு கூட சுற்றி இருக்கிற யாரையும் கவனிக்காதீங்க. இவன் யாரையுமே கீழே நோட் பண்ணாதீங்க. என்ன விஷயம்? ஆவியானவர் மட்டுமே, ஆவியானவர் மட்டுமே, ஆண்டவர் ஒருவர் நீங்க நோட் பண்ணி. அதனால இந்த நாள்ல ஆலயத்துக்கு போகணும்னு இந்த செய்தி கேட்டுட்டு இருக்கீங்களா? ஆலயத்துக்கு கொடுத்ததால இருக்கீங்களா? சத்தியம் உங்களுக்கு சீக்கிரத்துல இந்த நேரத்துல ஆலயத்துக்கு போகுது நான் சுவாசிக்கிறேன். அந்த செய்தி ஜெபிக்கலாமா? எடுத்து போட்டுட்டான். விசுவாசத்தோடு கூட, தவிப்போடு கூட, வாஞ்சியோடு கூட ஆலயத்துக்கு போகுது. கத்தனை உதவி செய்வாங்க. எல்லாவற்றை கத்தனை எடுத்து நாமத்தினாலே கேட்க ஆசீர்வாதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடைய நாள் ஒரு காரியத்தை குறித்து அமைக்க போகிறோம். சங்கீதம் 42 5வது வசனம் வாசிக்கலாமா? என் ஆத்துமாவே பார்த்து அவர் சமூகத்தில் ரட்சிப்பு நிமித்தம் நான் துதிப்பேன். கத்திரிக்கொள்ள ஆத்மா ஏன் கலங்குகிறது? இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஆத்மா ஏன் கலங்குகிறது? இன்னைக்கு ஒரு கலக்கம், ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து கலக்கம். இன்னைக்கு உலகத்துக்கு அவங்க
நிறைய இருக்கு இல்லைங்களா? அதற்காக ஒரு கலக்கம். ஆனா ஆவியிலே நிறைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு கலக்கம். அது என்ன கலக்கம்னா, பரிசுத்தத்துக்கான கலக்கம். தேவனுடைய சித்தம் செய்வதற்கான கலக்கம். தேவனுடைய சித்தத்தை மாறும்போது ஏற்படுகிற கலக்கம். இது ஆவியில் நிறைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்படுதுன்னா, இன்னைக்கு தேவ பிள்ளைகள் சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தருடைய பாதத்தில் நின்று வளர்ந்த பிள்ளை. கர்த்தரையே துதிச்சுக்கிட்டு இருக்கா. எப்பொழுது எப்பொழுது என்ன நிலையில் இருந்தாலும் கர்த்தரை துதிச்சுட்டு இருந்தா இல்லையா? ஒரு கலக்கம் வருது. அது என்ன செய்யும் சங்கீதத்துல பேசுறா என்ன சொல்லப்படுறா? கலக்கம். இதுக்கு முன்னாடி நான் சொன்னோம், பண்டிகை நாட்கள்ல மற்ற நாட்கள்ல விஷயங்கள் ஆலயத்துக்கு போய் அந்த கலக்கம், ஆலயத்தை குறித்த கலக்கம். இன்றைக்கு எத்தனை பேருக்கு அப்படி ஆலயத்தை குறித்த கலக்கம் இருக்குது? ஆத்மாவிலே ஒரு கலக்கம் உண்டாகிறது பாருங்க. நெகமையா வாழ்ந்த நாட்கள்ல அந்த ராஜாவுக்கு அது எப்படின்னா பானை பார்த்திருக்காருன்னா அவங்களுடைய சாப்பாட்டுக்கான எல்லாவற்றையும் பர்சனலா பக்கத்துல இருந்து செய்யறேன். தூரமா இருந்து சமயக்காரன் கிடையாது. அவன் சாப்பிடுறதுக்கான டெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ராஜாவுக்கு கொடுக்கிறேன். அதான் நம்பிக்கைக்குரிய பாத்திரம். அவன் கொடுத்தா சாப்பிடுறாரு, சாப்பிட மாட்டார். அப்படி ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரத்துல பாத்திரம் அரண்மனையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. துக்கம் ராஜாவுக்கு அந்த பந்தியில வந்து சொல்ல அப்படி மாறுகிறான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், தானம் கொடுக்கிறான். அப்ப யோசிச்சு பாருங்க, ராஜாவுடைய சமூகத்திலே அவன் முகத்தை மாறுபட்டு வேறு முகமாக கூடாது. இது வந்து சட்டமாக்கப்பட்டது. ஆனா அவன் அதை குறிச்சு கவலைப்படல. அவன் ஆத்மாவிலே துக்கம் முகம் வந்து சரியா வரல. அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் இறுதி. ஆத்மா என்பது இருதயத்துல என்ன இருக்கோ அது முகத்துல தெரிஞ்சுக்கணும். இருதயத்துல என்ன வச்சாலும் அது என்ன செய்யாதுங்க, முகத்துல காட்டி கொடுக்கணும். எப்படி விசேஷமா ஆவிக்குரிய பிள்ளைகள் அவ கண்டு கொள்வாங்க. இந்த ராஜா ஈஸியா கண்டு கொள்றான். பார்த்து கேட்கிறான், ஏன் முகம் இவ்வளவு மாறுபடுத்தீங்க? ஏன் துக்கமா இருக்கிற கேட்கிறான். ஆத்மாவுல துக்கம் காரணம் என்ன? அந்த இஸ்ரவேலின் அந்த ஆலயத்தினுடைய எருசலேமின் ஆலயத்தின் அலங்கு இடிக்கப்பட்டிருக்கிறது. அதை சுற்றி அலங்கு சுட்டரிக்கப்பட்ட ஆலயங்கள், ஆலயத்தின் அலங்கு சுற்றி இருக்கிற சுற்று சுவர்கள் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. அது கேட்ட உடனே யூதர்கள் சிதறி போனதை கேட்ட அடுத்த சட்டை நாங்க இருதயம் அப்படி வியாகுல ஆலயத்துக்காக வியாகுலப்படுது. துக்கமா இருக்கு பாருங்க. அந்த துக்கத்தோடு தான் அவன் இருக்கிறான். அப்போது அவன் இதெல்லாத்தையும் சொல்றான். சொன்னா அது சரியா தப்பா, நம்ம ஒரு மூணு தேசத்துல இருக்கிற ராஜா ஏற்றுக்கொள்வாரா, அதெல்லாம் மாற்றம் இல்லைங்க. அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவர் பாருங்க, அவர் கண்ணுல தேவன் தயை கிடைக்க வச்சு அவனுக்கு போகிறதுக்கான போக்குவரத்து செலவு, அவனுக்கு ராஜாவே கொடுத்துட்டாருங்க. இங்கெல்லாம் இஸ்ரேல் ஆலயத்துக்கு போறான். ஆனா குஜராத் ராஜா எல்லாத்தையும் இவனுக்கு ஃப்ரீயா கொடுத்து அனுப்புறாரு. எப்படிப்பட்ட தேவன் அவர்! ஆமேன். எதுக்காக இது நடக்குதுன்னா அவன் ஆத்துமாவிலே கலங்கி இருக்கிறான். ஆமேன். நீங்க தேவனுக்காக ஆலயத்துக்காக ஆத்துமாவிலே கலக்கத்தோட இருந்தீங்கன்னா அதை கர்த்தர் அழகா மாற்றி தருவார். லைஃப்ல உங்க லைஃப்ல உங்களுக்காக இங்க கலக்க மாட்டீங்க, கலங்காதீங்க. எல்லாவற்றையும் தருகிற சேவல் உங்களையும் தான் கொண்டதா இருக்கிறார். ஆமீன். நீங்க எதுக்காக கலங்கிட்டு இருந்த கலங்குறீங்களா? ஒரு சரீரத்தை முழுமையா கலங்குறீங்களா? அந்த பலவீனத்தை குறித்து நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம். கர்த்தர் இதை மாற்றுவார். ஒருவேளை உங்களுக்கு இல்லாம இல்ல, ஒரு குழந்தை இல்ல, பினான்சியலா நான் சஃபர் இருக்கிறேன், என் குடும்பத்துல தேவை சந்திக்கப்படல, கிறிஸ்துமஸ் வருது, என் சபை தேவை, என் விசுவாச குடும்பங்கள் சந்திக்கப்படல, இதெல்லாம் நீங்க கலங்கிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் அவற்றை சந்திக்க அவரோட கூட மாமே ஹல்லேலூயா. அதனால அந்த கலக்கத்தை நீங்க எடுத்து போட்டுருங்க. சங்கீதக்காரன் சொல்லுவது போல, ஏன் ஏங்குகிறாய்? காத்துரு, நீங்க உட்காருங்க, செலவு பண்ணுங்க, அது மட்டும் செய்யுங்க. அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆமென். அவர் தருகிற விடுதலை, ரட்சிப்பை விடுதலை, அவர் தருகிற விடுதலை நிமித்தம் நீங்க கர்த்தரை துதிக்க போறீங்க. புதிய ஆண்டில் நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. அதற்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? நல்லது. இந்த நாள் எங்க கூட பேசிருக்கீங்க. அதற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கருத்திலிருந்து வந்த நன்மை நினைச்சு கர்த்தரை துதிக்கிறோம். என் ஆத்மா கருத்துல எங்களை காத்து கொடுங்கப்பா. கேட்கறது ஒவ்வொரு ஆசிரியம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். Bless you all.